சிகரம் தொடு படத்துல டக்கு டக்கு டக்குன்னு ஆமா. அதுவும் அந்த ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பாட்டு அது. அந்த ப்ரொமோஷன் சாங் மாரி ஆமா, இருக்கும் ஆமா, பார்க்கறதுக்கு. ஆமா. அந்த பாட்டு அனுபவம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார். அது சிகரம் எப்படி தொடு. யாரும் கேட்காத பாட்டுகளா செலக்ட் பண்ணி கேட்குறீங்களே. ஏன்னா நெறைய இதெல்லாம் வெளிய சொல்லலல்ல. ஸோ அதனால அது கொஞ்சம் இதெல்லாம் நாளே வருத்தனே டக்கு டக்கு டக்குன்னு டக்கு 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 டக்குன்னு டக்கு டக்கு டக்குன்னு டக்கு 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 டக்குன்னு அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதில் எடுத்தா போயிட்டு இருக்கும். அதே தான் ரிப்பீட்ல அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் டக்கு டக்குன்னு. ஆமா. நல்லா இருந்தது அந்த பாட்டு. அந்த நல்லா பாட்டு இருக்கும். அந்த அவர் பண்ணும்போதே இதை இமான் சார் அப்படி தான் சொன்னாங்க. அந்த வரி ம். ரீச் ஆகும் ம், ம். அப்படின்னு. எ அது கொஞ்சம் சிஜி ஒர்க்லாம் கொஞ்சம் நல்லா ஆமா நல்லா பண்ணியிருப்பாங்க. பண்ணியிருப்பாங்க. ஆமாம், அந்த வாய் திறக்கிற மாதிரி உள்ள அந்த பாட்டு எப்படி ஆரம்பிச்சது அது? சிகரம் தொடு. வழக்கம் போல தான். ஸ்டுடியோக்கு போனோன்னா மைக்கில் போய் முன்னாடி நிப்பாட்டி ஹெட்ஃபோனை பாட்டு பாடுங்கன்னு சொல்லிடுவாங்க. பாட வேண்டியதான். அனுபவங்கள் இது சார் எப்படி யாரு கூப்பிட்டாங்க? லைக் அத கேட்கிறேன். இமான் சார் இமான் டேரக்டா சார். கூப்பிட்டது. ஆமாம். இமான் சார் நெறைய பாட்டு உங்களுக்கு குடுத்துருக்காரு. ஆமாம். இப்போ என்னோட ஹிட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இமான் சாருடைய சாங்ஸ் நிறையா இருக்கும். அனிருத் அனிருத் பாடல்கள், சாருடைய சாங்ஸ் நிறையா இருக்கும். சந்தோஷ் சந்தோஷ் சாருடைய சாங்ஸ்கள் நிறையா இருக்கும்.